ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இயேசுவே ஓமாய் தியானித்தார் உள்ளம் கனியுமே கண்ணார ஓமாய் காணுங்கள் பரமானந்தமே. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத கர்த்தாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், வணங்குகிறோம், மயப்படுத்துகிறோம்ப்பா. இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அப்பா எபனேசர் இருந்து 2024ஆம் ஆண்டை காண செய்த ஜீவனாய் கர்த்தர் அப்பா அந்த 8வது மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை கிருபையாக காண செய்து இந்த மாலை பொருளை கர்த்தாவே உடைய பாதத்தில் வர கிருபை செய்தீங்களே, அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. தானே துவக்கும் போது கர்த்தாவே, மலைகள் விலகினாலும் பருவதம் நிலைபெறாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று சொல்லி அப்பா இந்த ஆண்டை ஆரம்பித்து வைத்த தேவன் அப்பா கடந்த 7.5 மாதங்கள் கர்த்தாவே அப்பா எங்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே கிருபையினாலே கர்த்தாவே சூழ்ந்து கொண்டு பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய கிருபை தான்ப்பா எங்களை தாங்கினது, உம்முடைய கிருபை தான்ப்பா எங்களை நடத்தினது, உம்முடைய கிருபை தான்ப்பா எங்களுக்கு போதுமானதாக இருந்தது ராஜா. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை பரிபூர்ணமாக விளங்கினது ராஜா. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. இந்த நேற்று கர்த்தாவே நாங்கள் ஒரு விசை கர்த்தாவே எங்களை தாழ்மையாக அவனை பார்த்து சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கிருபையாக மன்னித்து உடைய பரிசுத்தரத்தினால் எங்களை கருவி கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் தேவன் ஆவிலும் கர்த்தாவே சுத்திகரிங்க ராஜா. ஆவியானவரே, அப்போ இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் நாங்கள் கொண்டிருக்கிறோம்ப்பா. பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியங்கள், சாட்சிகள், வசனங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே எங்களை ஒவ்வொரு பிரேரமெல்லாம் மாற்றித்தாருங்க ராஜா. வர தலைப்படுக்க முடிய பிள்ளைகளை கூடிய சீரம் கூட்டிக் கொண்டு வாங்க ராஜா. சகலத்தையும் கர்த்தாவே உடைய கரத்தில் கொடுக்கிறோம். துதி கனா மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செத்துருவோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் பாவமலை 9ஆம் பாவமலை நாம் பாடுவோம். பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் கலிகூர் என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். ஹிம் நம்பர் 9. பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் கலிகூருங்கள் ஆனந்தத்தோடே சோஸ்திரா செலுத்தி பாடவாருங்கள் பராபரன்மை தெய்வமே நாமல்லவசிஷிதா நாம் ஜனபாவராஜனே நாமந்தையவர் மெய்ப்பனா கம்பீரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள் சிறந்தவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம் அவர்க்கு என்றும் உள்ளதே. அவர் அநாதி சத்தியம் மாறாமல் என்றும் நீர்க்குமே. வேண்மாள் நேடாட்சி செய்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரனாவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும்
சாதாரண ஜெப ஒழுங்கு. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுதல் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுதல் வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மகிழ கடவோ. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர் இரவிலவே இருள் இல்லை. அவர் ஒளி இருக்கிறது போல் நம்ம ஒளி நடந்தால் ஒருவோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அடுக்குமான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இணைந்து பகுத்தறித்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகனாலே மறுரூபம் ஆகுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்கப்படுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்கு உண்டாவிதால் தேவனே நொறுங்குமான இதயத்தினை புறக்கணியேன். உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கத்திரத்தை திரும்புங்கள். அவை இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறவருமாக இருக்கிறார். நான் இழந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உங்களுக்கு மாநிலம் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாய்மையை மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பொழுது இறைத்தோலை அறிக்கிட வேத வசன பற்புள்ள வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்தும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டுவதுமன்றி அப்படி திருக்கரங்களாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சோத்திரம் செலுத்தவோ, மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கு தேவனுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனோட கூட சேர்ந்து நான் சொல்லிறபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவ அறிக்கையை நாம் செய்வோமா? சர்வ வலிமை இந்த இறக்கமுள்ள பிதாவே, தவிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழியில் விட்டு விளைவிலிருந்து போனோம். எங்கள் யோசனைக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யாமல் செய்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனதுக்கு வாக்குறும்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கோ. தப்பு அறிக்கிற எங்கள் பொறுமையாயிரும். பாதுகாப்பு எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெரிந்து இயேசு நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாதுகாக்கப்பட்ட தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவர் நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கவோ, இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசிலாமல் பரிசுத்தங்களால் நடக்கவோ அவர் உங்களுக்கு மெய்யான மனம் திருந்தலையோ தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை மரளி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்தினாலே ஆமென். பரமனிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னைங்களை பற்றி எங்களுக்கு தாரும் விரோதமாக குற்றங்களை மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியும். சொல்லப்படாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எனக்கு முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளோம். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோம். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. 啊。 ஆமென். 啊。 பரமனிக்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரின் நாம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தில் நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தரை பெருமாய் பாடி நம்முடைய பெருமையை சங்கீதம் பண்ண கடவோவாருங்கள். துதி முன்பாக வந்து சங்கீதத்தை பாட கடவோம். கர்த்தரை மகா தேவனோ எல்லா தேவனுக்கும் மகாராஜனும் மாயிருக்கிறா. பூமியில் இருக்கிறது பரவீரங்களோ அவருடையவைகள். சமுத்திரது அவரது உண்டாக்கினார். வெட்டாந்தரையோ அவருடைய கர உருவாக்கிற்று. நம்ம இலக்கத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கப்பட கடவோவாருங்கள். அவர் நம்முடைய தேவர். நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இந்த கிறிஸ்தை கேட்பீர்களாகில் வனாவில் கோப்பண்ண போதும் சொல் நடந்தது போல உங்களுக்கு கடின படுத்தாதேயுங்கள். என்னை சோதித்து என்னை பறித்து பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். ஆரோசித்து ஜனமண்டோ என்னை என்றும் சொல்லி இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆனாயிட்டேன். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 124. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Psalms 124. 124வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணீர் தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாய வானத்தை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலோ மகிமை உண்டாவதாக. சபையார் கூறுவோம். இப்போது நாம் பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 வரை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 65ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 வசனம் 17 25 வரை. ஐசாயா chapter 65 verses 17 to 25. ஐசாயா 65ஆம் அதிகாரம் வசனம் 17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான்
சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூர்ந்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சத் தோட்டங்களை நாடி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரிலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கமும் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் மெங்கும் அவைகள் தீங்கு செய்வதில்லை, கேடுண்டாகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிட்டு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். Revelation chapter 21 verses 1 to 14. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 14 முடிய. வசனங்கள் 1 to 14 முடிய. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனின் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான்.
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யரும் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமுமான் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தின கல்லை போலவும் பளிங்கினுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. ஆமென். நாம் சங்கீதம் 100 மாறி மாறி வாசிப்போம். 100வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். வாசல்கள் துதியோடும் அவர் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நுண்ணாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராலே கன்னியாமரியாதை பிறந்தார். 10 காலத்தில் பாடுபட்டு சிறுலாரை உண்டு மறித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்திலிறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்திருந்தார். பரந்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவருடைய உயிரோடு மனிதன் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பசவண்ட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வத்திலும் நித்தியம் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரோடு கூட இருப்பாராக, நமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பசுத்தப்படுவதாக, ராஜ்யவரதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அன்னைகளை பதை நிறுத்தாரும் விரோதமாக மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சூழ்நிலை பிரவேசிக்கப்படாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுந்தரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீர் இல்லாமல் உலகத்தை ஆளவர் ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். எடுத்துக்கொள்ளாதேயும். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 15ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். ஆண்டவரே, என்று முழுவதும் கிருபையினால் உமது திருச்சபையை காப்பாற்றி அருளோ. உம்மாலே அன்றி பலவீன மனுஷன் நிற்க மாட்டாமல் விழுவான ஆகியால் தீமையானவைகள் எல்லாவற்றுக்கும் உம்முடைய ஒத்தாசினால் எப்பொழுதும் எங்களை விலக்கி காத்து ரட்சிப்புக்கு எதுவானவைகளை எல்லாவற்றிலும் என்னை நடத்திட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
ஆமென். சமாதானத்துக்காக சொல்லி இரண்டாம் சுருக்க ஜெபம். சமாதானத்துக்காரம் செய்கை சிந்தை விரும்புகிறமாய் தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேய்ச்சாதனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்க முடியாடியாராய் நாங்கள் எந்த விதோடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக சத்துரு செய்கிற எல்லா பிரயத்தனிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவ கிருபைக்காக சொல்லிய மூன்றாம் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலோ எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலோ அந்த பார்வைக்கு நீதி இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நான் செய்கிற எல்லாவற்றையும் நாளில் நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். குருமார்க்காவும் சபையாருக்கு சொல்லிய சுருக்க ஜெபம். மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்திச்சார் மேலும் குருமார் மேலும் அவர் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவளை உமக்கு உத்தம பிரியமுள்ள அவர்கள் நடக்கும்படி ஆசீர்வாதமாக இப்பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்துள்ளோம். கர்த்தாவே, காரிய கர்த்தர் மத்தியஸ்தமாக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டோம். ஆமென். அறிவிப்புகள். ரைட் ரெவரண்ட் மனோஜ் சரண் அவர்கள் நமது புதிய பிஷப்பாக செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து பதவியேற்றிருக்கிறார்கள். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியங்களையும் உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்ஸில் நீங்கள் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் மூலமாக இந்த மும்பை டைசல் செய்வதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியத்திலே உண்மை உத்தமமாக கடைசி மட்டும் அதில் நிலைநிற்கிற பாக்கியத்தையும் கிருபையும் மகனுக்கு தந்து இந்த மும்பை டைசஸனை நல்ல வழியில் நடத்துகிற எல்லா கிருபையிலையும் தேவன் மகனுக்கு கொடுப்பதற்காக உங்களுடைய பர்சனல் ப்ரேயரில் நீங்கள் அவருக்காக ஜெபியுங்கள். அதேபோல் நம்முடைய ஏற்கனவே அறிவித்தபடி அறிவிப்பின் பண்டிகை வரும் ஞாயிறு செப்டம்பர் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும். 4:30 மணிக்கு அல்ல, 5 மணிக்கு நடைபெறும். ஏனென்றால் மலையாளம் சர்ச்சில் அவங்களுக்கு ஒரு ஏதோ ஃபெஸ்டிவல் டெக்கரேஷன் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஓணம் பண்டிகையை விட்டு முன்னிட்டு அவங்களுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்க 4:30 தான் வெக்கேட் பண்ணுவாங்க. அதனால் 5 மணிக்கு நாம் ஆரம்பித்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை நாம் நடத்தி முடிப்போம். அதேபோல் கடந்த ஆண்டின் அர்ப்பின் பண்டிகையின் 7 பாக்கி தொகை எதுவும் இருந்தால் அதை தயவுசெய்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் திருச்சபையின் கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டர் போன்ற செலவினங்களை சந்திப்பதற்காக ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு குடும்பமும் 750 ரூபாய் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்காதவர்கள் ஆசீர்வாதத்தில் கொடுக்கும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிஸ்டர் மரியா ஆசிரியர் அவர்கள் தங்களது பிறந்தநாளை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நாளை தினத்தில் கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் மத்திய 21:22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்றார். பிறந்தநாளை கொண்டாடுகிற மகளுக்காக நாம் கண்களை மூடி ஜெயிப்போமா? கர்த்தாவே, யோக யோகமாய் எந்தோனாயினி நீரிலோ வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவே. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இந்த வாரத்தில் கத்தாவே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டிருக்கிற மரியா சிஸ்டர் உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. கடந்து வந்த பாதை எல்லாவற்றையும் கத்தாவே உங்களுடைய கிருபை மகளை தாங்கி இம்மட்டும் கத்தாவே வழிநடத்தி கொண்டு வந்தது. அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தபடி கத்தாவே இந்த விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்று சொல்கிறீங்கப்பா. ஆம் கத்தாவே, மகள் கத்தாவே உங்களுடைய சன்னிதானத்திலே அப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்து கத்தாவே கேட்குற ஒவ்வொரு காரியத்தையும் கத்தாவே நீங்கள் பதில் எடுத்து கத்தாவே இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்து இங்கே வழியெடுத்து செல்ல போகிறீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. சரத்தின் கத்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லி நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் சாட்சி நிலையத்துக்கு நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்பங்களையும் நாமும் மகிமைக்க சொல்லிற இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஆக்சுவலி முள்ளுண்டில் எங்கள் வீடு இருக்குது. 2008 சொசைட்டி கூட ஒரு டிஸ்பியூட் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இட்ஸ் பின் 16 years ஒரு டிஸ்பியூட் ரிகார்டிங் மெயின்டெனன்ஸ் நடக்கு. ஆக்சுவலி வென் வி பாட் த ப்ராப்பர்ட்டி
when we brought the property, அது வந்து ரெண்டு ஃப்ளாட்டில் one flat and another one room they have joined. That builder has done it and everything is correct as per the paper. எல்லாம் regularized பண்ணியிருந்தான். But the society made a mistake. They showed it as a 2 flat. நாங்கள் வாங்கினது லேட்டு. We were not aware. நாங்களும் we started paying 2 maintenance. Double pay பண்ண ஆரம்பித்தோம். Then in 2008 we stopped paying, saying it's a single flat. But and the dispute continued for last 16 years. They were not ready. எல்லாம் ஏஜிஎம்ல இந்த டாபிக் வரும். But at the end they were not ready to accept it as a single flat. நாங்கள் லீகல் நோட்டீஸ்லாம் அனுப்பினோம். எல்லாமே we were trying, but they were just not ready to listen. Even அதோட பழைய செக்ரட்டரி he was like every time நாங்கள் இந்த டாபிக் எடுத்தாலே அவன் அப்ஜெக்ட் பண்ணுவான். He was more like a Goliath for me. It was very difficult for us. So it has taken so long. Recently அந்த சொசைட்டியில் சேர்மன் கொஞ்சம் சேஞ்ச் ஆனார். ப்ளஸ் couple of other people got involved in the management committee. அதனால் recently in the 1st September there was a meeting. 1st Septemberல by God's grace the people who were objecting அவங்க வீட்டில் ஏதோ ஒரு டெத் அப்படின்னு அந்த ஆள் வர முடியல. The other managing committee was there. The secretary was never supportive. He used to talk good. அவரும் வரல. So the other people we came together. By God's grace the issue has been sorted out. We arrived to a calculation. ஏன்னா அவங்க படி the calculation was coming to some 11 lakhs. So by God's grace calculate பண்ணி we issued the check. They are yet to deposit. We issued the check and finally after a long 16 years இது solve ஆயிருக்கு. They are planning to go for redevelopment. அதனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்து to get this one sorted out. I thank all the people who had been praying for this. It was a pain for me for a long and my family and many others have been praying for this. Praise the Lord for this testimony. Amen. இனியொரு சாட்சியாக நிற்கிற தேவனுக்கு நன்றி. ஊர்லேருந்து மும்பை வந்து அம்மா அப்பா கூட இங்கே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஏசப்பா பெரிய ஒரு பாக்கியத்தை எனக்கு க்ரியேட் பண்ணி தந்தாங்க. அதே மாதிரி இந்த மந்த் 16th வந்து நான் மறுபடியும் சோனிபத் போகிறேன். இவ்வளோ நாள் என் கூட எல்லோரும் இருந்தாங்க. எனக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இது இல்லை. பட் அங்கே போயிட்டு தனியாக பண்ணணும்னு யோசிக்கும்போது ஒரு பக்கம் பயமும் இருக்குது, ஒரு பக்கம் சரி நம்ம பண்ணிடலாம், நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபத்திலே கொண்டு போய் நமக்கு என்ன தேவையான ஸ்ட்ரென்த் எது இருக்குதோ ஏசப்பாட்ட நம்ம ப்ரேயர் பண்ணி கேட்டு நம்ம இதை கடந்து வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதனால் இனிமேல் வர ஃபேஸ் தான் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு பர்சனல் ஜபத்துலேயும் என்னை ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கோங்க. வேறு ஏசப்பா கொடுத்த எல்லா பிளெஸ்ஸிங்காகவும் இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி சொல்கிறேன் ஏசப்பாக்கு. இந்த சிறுசாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கேட்ட சாட்சிக்காக நான் கண்களை மூடி ஜெயிப்போமா. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான நன்றி ராஜா. இப்பொழுது கத்தாவே அப்போ நம்முடைய பிள்ளைகள் கத்தாவே அப்பா நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மையிலையும் கிருபையிலையும் கத்தாவே அப்பா சாட்சியாக கத்தாவே அறிவித்தாங்கப்பா. அதை நீங்கள் கேட்டீங்க ராஜா. ஆம் கத்தாவே, சாம் பிரதர் சொன்னது போல கத்தாவே 16 ஆண்டுகளாக கத்தாவே இருந்து அந்த டிஸ்பியூட்டை கத்தாவே அப்பா நீங்கள் கத்தாவே இந்த செப்டம்பர் 1 கத்தாவே நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்தீங்க. அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் கத்தாவே அப்பா அந்த விசுவாசத்தில் கத்தாவே உண்மையே பற்றி கொண்டு நடக்கிற கிருபையை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே மகள் ஜெமி சொன்ன சாட்சி மூலமாக கத்தாவே அப்பா இம்மட்டும் கத்தாவே மகளோடு கூட இருந்து கத்தாவே வழி எடுத்து கொண்டு வந்தீங்க. நன்றி ராஜா. ஆம் கத்தாவே அப்பா நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டு கத்தாவே தாயும் சேயும் பிரித்து எடுத்து கத்தாவே அப்பா பிள்ளைகளோடு கூட அம்மா சில நாட்களை கழிக்க கிருபை தந்தீங்க. அதற்காக நன்றி ராஜா. பெற்றோரோடு கூட கத்தாவே அப்பா கடந்த 2 வாரங்களாக கத்தாவே நாட்களை கழித்து விட்டு மகள் மீண்டும் கத்தாவே டெல்லிக்கு போகும்போதும் கத்தாவே இப்படி பாதுகாக்குங்கிற பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ராஜா. ஆம் கத்தாவே அவருடைய எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு கத்தாவே அப்பா பிள்ளை எப்படி
எப்படி வளர்க்க வேண்டும் என்று கர்த்தாவே அப்போ நீங்கள் கர்த்தாவே நோவாக்கு கற்றுக் கொடுத்தது போல மகனுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்களுடைய கண்களை கர்த்தாவே மகன் மேலே பதித்து ஹல்லேலூயா நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தாவே சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கற்று தந்து கர்த்தாவே எல்லா சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தாவே எல்லா சத்துருவின் கிரியலுக்கு விலக்கி பாதுகாத்து பிள்ளைகளை வழிநடத்தி சொல்வதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து உங்களுடைய கிருபை கர்த்தாவே டிராவலிங் கர்த்தாவே இருக்கட்டும்ப்பா. இங்கே வந்து டெல்லிக்கு போகும்போதும் கர்த்தாவே பிரயாண பாதுகாப்பை கொடுங்க. சகலத்தையும் கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Memory verse by children. Mark 9:23. Everything is possible for him who believes. Mark chapter 9 verses 23. Amen. Amen. Everything is possible for him who believes. Mark 9 verses 23. Amen. Very good. Lulu. கை தொடக்கூடாது. Lulu. No. Here. Betul. Rotor. Kuteraya. Subum. Oven. Amen. Amen. மட்டும் கை. தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஒர்சி சாங்குலே 14வது பாடலை பாடுவோம். சாங் நம்பர் 14. நமக்கு அளித்த இந்த அளவில்லா கிருபை பெரிதளவோ இந்த பாடலை நாம் உற்சாகமாக நாம் பாடுவோம். சாங் நம்பர் 14. ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிப்போமே அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவல்லமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோ. ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவல்லமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே. படகிலே படுத்து உறங்கினாலோ கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் காற்றையும் கடலையும் அமர்த்தியம்மை காப்பாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. யோர்தானை கடந்தோ அவர் பலத்தால் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே
என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை சோஸ்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமோ முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை சோஸ்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. ஹல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. ஆம் கர்த்தாவே, அப்பா உங்களுடைய கிருபையினாலே கர்த்தாவே எங்களை தாங்கி மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்தீங்களேப்பா, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே உங்களுடைய கிருபை தான்ப்பா தாங்கி வழிநடத்துது ராஜா, அதற்காக நன்றி ராஜா. எத்தனையோ விதமான போராட்டங்கள், எத்தனையோ விதமான காரியங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும் அப்போ உம்முடைய கிருபை எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாத்து எங்களையும் மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்தீங்களப்பா. அதை நினைத்து பார்க்க எங்களுக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் யோர்தானை கடந்தோம்ப்பா அப்பா, எரிகோவை கர்த்தாவே நாங்கள் தகர்த்து எரிந்தோம்ப்பா உம்முடைய துதினாலே. அப்பா உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை எடுத்து ஹல்லேலூயா இந்த 8 மாதங்களில் கர்த்தாவே ஹல்லேலூயா நன்மையினாலும் கிருபையிலும் முடிசூட்டி கர்த்தாவே சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தாவே மலைகள் விலகினாலும் துக்காராவா பர்வதங்கள் நிலை வந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலோ ஹல்லேலூயா உன்னோடு கூட போன என் சமாதான உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று சொல்லி இம்மட்டும் கர்த்தாவே பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்க, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளோடு கூட சூழ்ந்திருப்பாங்க நன்றி ராஜா. வீதியான வேலையை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இன்று நாம் வெளிப்படுத்த விசேஷத்தின் கடைசி 2 அதிகாரங்களை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். அது கொடுத்த தலைப்பு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் மற்றும் புதிய எருசலேமின் மகிமை. இதை குறித்து நாம் சற்று நேரம் நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். Revelation chapter 21 verses 5 to 7. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா. நல்ல பிதாவே, இப்பொழுது கர்த்தாவே அப்பா உடைய வருகையை குறித்து கர்த்தாவே அதை வெளிப்படுத்த விஷயத்தில் இந்த கடைசி 2 அதிகாரங்களை கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு என்று என்ன பொக்கிஷத்தை வைத்திருக்கீங்களோ அந்த அதிசயத்தை கர்த்தாவே நாங்கள் காண கிருபை தாங்க ராஜா. அடியானை மறைத்த கர்த்தாவே நீங்கள் வல்லமையை வெளிப்படுங்கப்பா. ஒரு மொத்தின் ஆவியை கொடுங்கப்பா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜீவன வல்லமையில் வார்த்தையில் கர்த்தாவே 100 மடங்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பலந்தர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சரத்தின் கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். துதி கனமகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் மற்றும் புதிய எருசலேமின் மகிமை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவரை எழுது என்று சொன்னார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன்.
தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் வீட்டில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வார். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று அவங்க பார்த்தோம். இன்று இந்த புதிய படைப்பு, இந்த புதிய வானம் மற்றும் புதிய பூமி என்ன என்பதை குறித்தும், தேவன் இந்த புதிய நகரத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை எவ்வாறு சொல்லியிருந்தார் குறித்தும், தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிற இந்த இடத்தை குறித்தும், மீண்டும் இந்த உருவாக்கப்பட்ட இந்த புதிய வானம் மற்றும் புதிய பூமியின் தலைநகரமாக தேவனின் பெரிய நகரமான அந்த புதிய எருசலேம் எப்படி இருந்தது என்பதை குறித்தும், இந்த புதிய எருசலேம் நகரத்தின் குடிமக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்தும், இந்த புதிய எருசலேம் நகரத்தை இந்த ஜீவ தண்ணீர் உள்ள அந்த சுத்தமான நதியை எதை குறிக்கிறது என்பதை குறித்தும், இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு கொடுக்கும் இந்த வாக்குறுதி மற்றும் இறுதி எச்சரிக்கை என்ன என்பதை குறித்தும், இந்த புதிய எருசலேம் நகரத்தின் குடிமக்கள் ஆவதற்கு தேவன் இன்று நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்தும் கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவதாக வெளிப்படுத்த புத்தகத்தின் முதல் 20 அதிகாரத்தில் நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகேப் மட்டும் பண்ணிவிட்டு நாம் கடந்து போகலாம் என்று நான் ஆசிக்கிறேன். ஏனென்றால் இதை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆகிய ஒரு குயிக் ரீகேப் இட் வில் ஹெல்ப் யூ. முதலாவதாக வெளிப்படுத்த விசேஷம் முதல் 8 வசனம், முதலாம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் பார்க்கிறோம். இது அந்த புத்தகத்தின் உள்ள அந்த சுருக்கம், த கிஸ்ட் ஆஃப் த ரெவலேஷன். அது ஃபுல்லாக அதை அப்படி காமிக்கிறத நான் பார்க்கிறோம். அது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துமான விசேஷம். பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிளானை அப்படியே எடுத்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுக்குறாரு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை கூப்பிட்டு அது என்னுடைய சீஷனாகிய யோவானுக்கு கூட என்று சொல்லி அது யோவானுக்கு அதை அப்படியே வெளிப்படுத்துகிறாரு. இதுதான் ஆரம்பிக்கிறது. இந்த ரெவலேஷனில் என்ன நடக்கும்போது, இந்த உலகத்தின் இறுதியிலே அது என்ன நடக்கப் போகிறது என்பதை விவரிக்கிறார். இந்த முதல் 8 வசனங்களிலே என்ன நடந்து முடிக்கப் போகிறது என்பதை அவர் முழுவதுமாக அங்கே ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு 9ஆம் வசனத்திலிருந்து இந்த ரெவலேஷன் ஆரம்பிக்கிறது, அது தொடங்குகிறது. அதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டுமென்றால் அந்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்னைக்கு உண்டாயிருப்பதாக என்று இங்கே சொல்லிவிட்டு, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமேன் என்று 7ஆம் வசனத்தை சொல்லிவிட்டு இருக்கிற 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமை கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன் என்று சொல்லி அதை முடிக்கிறதை பார்க்கிறோம். அதை தான் நான் இப்போது 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். 9ஆம் வசனத்திலிருந்து அங்கே யோவானுக்கு அவர் தரிசனத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். தான் கண்டவைகளையும் உள்ளவைகளையும் நடக்கப் போவதையும் எல்லாவற்றையும் காண்பித்து இதை நீ எழுது என்று சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த யோவான் இயேசுவின் கட்டளையின்படி அந்த 7 சபையில் உள்ள 7 தூதர்களுக்கு சபைகளுக்கு எவ்வாறு கடிதங்களை எழுதினார் என்பதை நான் பார்க்க முடியும். 7 சபைகள் செய்கிற அந்த துரோகத்தை பற்றியும், 7 சபைகள் தேவனுடைய கரத்திலிருந்து எப்படி கீழே விழுந்தன என்பதை பற்றியும், எதனால் அவர்கள் கீழே விழுந்தார்கள் என்பதை பற்றியும் குறித்து காண்பித்து விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்வதை அந்த 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய சிங்காசனம் மற்றும் ஆவிக்குரிய உலகின் அந்த அமைப்பை அங்கே யோவானுக்கு அங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் இங்கே எபிரேயரில் பார்க்கலாம். எபிரேயர் 8:5 பார்க்கிறோம். இவள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ள சாயலுக்கு நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரின்படியே எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அதேபடி தான் அங்கே பழைய ஏற்பாட்டிலே மோசே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அவன் செய்கிறான். அதை செய்து அங்கு பரலோகத்தில் உள்ள அந்த அதே அமைப்பை இங்கே அவன் ஏற்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அந்த அமைப்பை இங்கே யோவானுக்கு அவர் காண்பிக்கிறதிலே பார்க்கிறோம். அதை காண்பித்து விட்டு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே பிதாவாகி தேவன் அமர்ந்திருக்கிறார். அவர் கையிலே 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை யார் கையில் கொடுக்கலாம் என்று அவர் தேடும் பொழுது யாருமே கிடைக்கவில்லை. வானத்திலும் பூமியிலும் யாரும் பரலோகத்திலும் யாருமே இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் தான் அவர் எலிஜிபிளாக இருந்தார். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனம் மேலுக்கு வந்தவருடைய வலது கரத்திலிருந்து அந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கி அதை உடைக்க ஆரம்பிக்கிறார், அதை விரிக்க ஆரம்பிக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் இதை நாம் பார்க்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 6 பார்க்கிறோம். முதல் 6 முத்திரைகள் அங்கே உடைக்கப்படுவதை குறித்து இந்த 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம்.
இப்படியாக 6ஆம் அதிகாரத்தை முடித்துவிட்டு 7வது முத்திரை அவர் சாப்டர் 7வது ரெவலேஷன் 7வது அதிகாரத்திலே அவர் அங்கே ஆரம்பிக்கிறது நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்பதாக 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களின் நியாய தீர்ப்புக்கு பிறகு அந்த 7வது அதிகாரத்திலே அந்த 7வது முத்திரையை உடைக்கிறதை அங்கே பார்க்க முடியும். அங்கே அவர் அது நடப்பதற்கு முன்பதாக 7ஆம் முத்திரையை உடைப்பதற்கு முன்பதாக ஒரு அமைதி ஏற்படுகிறது. அவர் தம்முடைய ஜனங்களை அவர் பிடித்து எடுக்கிறார். இந்த மாம்ச இஸ்ரவேல் இதுவரைக்கும் அவர் உண்டாக்கின அந்த இஸ்ரவேலை வந்து கொண்டிருந்தது. அவர் இஸ்ரவேல் ஜனத்தை அவர் வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவருக்கு செவி கொடுக்கவில்லை. அவர் கட்டளையிலும் கற்பனையும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்தில் வந்து எல்லா பாவத்திலிருந்த மனித குலத்தை அவர் எல்லாவற்றையும் விடுவித்து அவர் புதிய இஸ்ரவேலை அங்கு உருவாக்குகிறார். அந்த புதிய ஒரு இஸ்ரவேல் உண்டாக்கப்பட வேண்டுமென்றால் அந்த புதிய இஸ்ரவேல் ஆவிக்குரிய அந்த இஸ்ரவேல் துவக்கம் ஜெயம் கொண்டவரால் உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்டது. 12 கோத்திரம் உண்டாக்கப்பட வேண்டும். அதே போல் அவர் 12 சீஷர்களை அவர் அங்கு தேர்ந்தெடுத்து இதை ஆரம்பிக்கிறார். அதே போல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் அவருடைய ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக நாம் இருக்கிறோம். ஏறி நம்மளும் அடங்கும். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ எல்லாரும் இந்த புதிய இஸ்ரவேல் ஜனங்களாக அழைக்கப்படுகிறோம். யோவான் 1:12 பார்க்கிறோம் அல்லவா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலே பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்களே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்களே அவர் வாசம் செய்கிறார். இந்த இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களில் முத்திரை போடப்பட்டவர்கள் அது லெக்கத்தை தான் இந்த 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். வெளிப்பட்ட விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே அது ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேரை பிரித்தெடுத்து 1,44,000 பேரை அவர் தனக்கென்று அங்கு பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 7ஆம் அதிகாரம் அந்த 5 முதல் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்க முடியும். அதே போல் 7ஆம் அதிகாரம் 9லிருந்து 10ஆம் வசனத்தை பார்க்க முடியும். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளை கொடுத்தவர்களை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று யோவான் பார்க்கிறோம். அது எல்லா ஜனங்களும் உலகத்தில் உள்ள எல்லா பிரஜாதி மக்களும் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்களோ அந்த திரளான ஜனங்களும் அங்கே காணப்படுகிறத பார்க்கிற எல்லாவற்றையும் அவர் பிரித்தெடுக்கிறார். எடுத்துவிட்டு 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்துறை இலக்கிலே அந்த அமைதியான நிலைமை ஏற்பட்டது. 8ஆம் 9ஆம் அதிகாரங்கள் அந்த 7 பொன் குத்து விளக்குகள் சபைகளின் தூதர்கள் எப்படி துரோகம் பண்ணி கீழே விழுந்தார்கள் என்பதை அதை காட்டுகிறதாக இருக்கிறது. 8ஆம் அதிகாரத்திலே 4 எக்காலத்தை குறித்தும் வெளிப்படுத்த விசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 2 எக்காலத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரத்திலே இந்த கடைசி 7வது எக்காலத்தை குறித்து சீஷன் அங்கே பார்க்கிறது நான் பார்க்கிறோம். முதலாவதாக முத்திரையை உடைத்த 7 முத்திரைகளை உடைக்கிறார்கள். இப்பொழுது 7 எக்காலங்கள் 2வது விதமாக அந்த ட்ரிபுலேஷன் நடக்க இருக்கிறது. அந்த 9ஆம் அதிகாரத்திலே இந்த ஆறாம் தூதன் அவன் எக்காலத்தை ஊதினான். 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது வெளிப்படுத்த விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13-21 வரை பார்க்கும்போது 6ஆம் தூதன் எக்காலம் போதினா அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த குறிப்பிட்ட 4 கொம்புகள் ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்த 6ஆம் தூதனை நோக்கி ஐபிராத் என்னும் பெரிய நதியுடைய கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 3இல் 1 பங்கை கொள்ளும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்கள் அவிழ்த்து விடப்பட்டார்கள். அந்த கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மறந்து போக வேண்டாம். அந்த 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் 20-21 வசனத்திலே அப்படி இருந்தும் இவ்வளவு வாதைகள் அந்த 1/3 ஆஃப் பீப்புள் அங்கே அழிக்கப்பட்டாலும் அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல்மரம் என்பவையில் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதுமாயிருக்கிற அந்த விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரிகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இவ்வளவு நடந்த பொழுதும் அங்கே ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலைபாதங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை என்று 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் பார்க்க முடியும். இவ்வளவு பெரிய காரியங்களே அங்கே நடந்து கொண்டிருக்கிறது.
ஆம், 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலே அங்கே நடந்தது தான் 13ஆம் அதிகாரத்திலே அவர் விவரத்தை சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? 7ஆம் தூதனுடைய அந்த சத்தத்தின் நாட்களே அந்த எக்காலம் ஊதின போது அந்த தேவ ரகசியம் வெளியே வருகிறது. அந்த 7வது எக்காலத்தை அவர் ஊதும்போது, அந்த 7வது தூதன் ஊதும்போது தேவனுடைய ரகசியம் அங்கே வெளிப்படுகிறது. அதை நாம் வெளிப்படுத்தும் விஷயம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அந்த ரகசியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அதை தேவன் பரிசுத்த பவுலப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தி அவர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து 57ஆம் வசனம் வரை இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அந்த ரகசியம், இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது, அந்த 7வது எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்புவதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை அங்கே நிறைவேறும். இந்த கடைசி 7வது எக்காலம் அங்கே ஊதப்படும் பொழுது இவ்வளவு காரியங்கள் நடந்து அந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்க வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அங்கே நிறைவேறும். 55ஆம் வசனம் பார்க்க 1 கொரிந்தியர் 15:55 பார்க்குற, மரணமே உன் கூரங்கு, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் கூர் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் என்று இங்கே பரிசுத்த பவுலப்போஸ்தலன் குழந்தைருக்கும் போது அந்த 7வது எக்காலம் ஒழிக்கப்படும் பொழுது உள்ள அந்த தேவனுடைய ரகசியத்தை இங்கே சொல்லியதை நாம் பார்க்கிறோம். அதேபோல் 12ஆம் அதிகாரத்திலே அடுத்த 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கும் இந்த வலு சர்ப்பத்துக்கும் உள்ள அந்த யுத்தத்தை நாம் பார்த்தோம். உலகம் அனைத்தையும் மோசம் பார்க்கிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய அந்த பெரிய வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டது, அது பூமியிலே தள்ளப்பட்டது. அதனுடைய கூட அதில் சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே நாம் இதை எங்கே பார்க்கிறோம்னா வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் நம்முடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றச்சாடுகிறவன் நம்ம கீழே தள்ளப்பட்டான். மரணம் நேர்கிறதா இருந்தாலும் அது தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சத்ரு அங்கே கீழே தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம் 12ஆம் அதிகாரத்திலே. அதை தான் தேவனுக்கும் வலு திருப்பதற்கும் உள்ள அடியிலான அந்த யுத்தம் நடக்கிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரத்திலே சீயோன் மலையின் முதல் பலன்களை நாம் பார்க்க முடியும். 14ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை பார்க்கும்போது, சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கொண்ட பிதாவின் நாமும் தரிக்கப்பட்ட 1,44,000 பேரும் நிற்க கண்டேன். அவர் பிடித்து எடுத்தார் அல்லவா, அந்த 1,44,000 பேரும் அவரோடு நிற்க கண்டேன் என்று இங்கே 14ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்பாக அவர்கள் சிங்காசனுக்கு முன்பாகவும் 4 ஜீவனுக்கு முன்பாகவும் மூப்பருக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட அந்த 1,44,000 பேர் அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. இவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தார்கள்? 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 14:4 பார்க்கிறோம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தப்படாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அங்கே பின்பற்றுகிறவர்களும் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இந்த 14ஆவது அதிகாரத்திலே தேவன் தனக்கென்று அந்த முதல் பலனாக முதல் கனிகளை அவர் அங்கே பிரித்து அளிக்கிறார். அவர் அஷூரன்ஸை கொடுக்கிறார். 7 விதமான அஷூரன்ஸை பார்க்க முடியும். இயேசுவோடு இவர்கள் பிரிக்கப்பட்டவர்கள் இயேசுவோடு கூட இருப்பார்கள். தேவனுடைய பெயரால் முத்திரையிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். தேவனின் குரலை கேட்பார்கள். சுவிசேஷம் உலகம் முழுதும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அஷூரன்ஸ் நம்பர் 2. அஷூரன்ஸ் நம்பர் 3, பாபிலோன் தேவனற்ற அரசு மற்றும் மதம் வீழ்ச்சி அடையும். 4வதாக நீதி நிறைவேற்றப்படும். 5வதாக கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். 6வது அஷூரன்ஸ் தேவபக்தி மகிமையான அறுவடை அங்கே நடைபெறும். 7வதாக தேவ பக்தியற்றவர்களின் பயங்கரமான அறுவடையும் அங்கே நடைபெறும் என்று நாம் இதை வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 16ஆம் அதிகாரத்திலே 3வது விதமான நியாய தீர்ப்பு, அது கோப கலசம் என்று சொல்வார்கள் அல்லவா, அது அந்த நியாயப்பிரமாணத்தை அந்த நியாய தீர்ப்பை நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். 15ஆம் அதிகாரத்திலே அதுக்கு ப்ரிப்பரேஷன் நடக்குது. சாட்சியின் கூடாமை ஆலயம் மற்றும் தேவனுடைய கோபாக்கில் நிறைந்த அந்த 7 பொற்கலசங்களின் தீர்ப்பு அங்கே ஆரம்பிக்க இருக்கிறது. 15ஆம் அதிகாரத்திலே அங்கேயும் அவர் ப்ரிப்பேர் பண்ணுகிறார், ஒரு அமைதியாக கட்டளை இடுகிறார். எல்லாவற்றையும் பண்ணிவிட்டு 6வது அதிகாரத்திலே அந்த ஒவ்வொரு
அந்த ஒவ்வொரு தூதரும் அந்த கலசத்தை பூமியிலே ஊற்றும்பொழுது அங்கே நடக்கிற காரியங்களை நாம் பார்த்தோம். அது நாம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அது வெளிப்படுத்தின விஷயம் 17-18ஆம் அதிகாரத்திலே 2 விதமான மத பாபிலோன் அண்ட் அரசியல் பாபிலோன் ரெண்டும் அங்கே கீழே விழுகிறது நாம் பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் செய்வார் போல அந்த ஸ்திரீ இந்த உலகத்தை மோசம் போக்கின அந்த ஸ்திரீயானவள் இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை மறைந்து பொன்னினாலும் இரத்தங்களாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பெற்றிருந்தாள். மேலும் ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமும் அவள் நெற்றியிலே இருந்தது. அவள் அங்கு கீழே தள்ளப்பட்டாள். அதை நான் பார்க்க முடியும். 18ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கலாம். 18ஆம் அதிகாரத்திலே அந்த அரசியல் பாபிலோன் கீழே விழுவதை நாம் பார்க்க முடியும். 18 முதல் 5 வசனம் எவ்வாறு பார்க்கிறோம். இவளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனை மகிமையினால் பூமி பிரகாசமாயிட்டு அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய அசுத்தமும் காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவையோட கூடுமாயிற்று என்று சொல்கிறான். அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதியிலும் குடித்தார்கள். எல்லாரும் வேசித்தனம் பண்ணார்கள். எல்லாரும் பாவத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். பூமி ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வசக்கின் மிகுதினால் ஐஸ்வர்யர் ஆனார்கள் என்று அங்கு விளம்புகிறதை பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். பின்னும் வேறு ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, என் நாமத்தை அறிந்த ஜனங்களே, என்னுடைய பிள்ளைகளே, என்னை அறிந்த பிள்ளைகளே, என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அந்த வேசித்தனத்திற்கு உடன்படாமலும் அந்த பாபிலோனின் பாவத்துக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று அங்கே ஒரு காஷனை கொடுக்கிறேன் நான் பார்க்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இதை பார்க்க முடியும். 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். அவளுடைய பாவம் வானம் பரியந்தம் ஏற்றினது, அவருடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று இங்கே 17ஆம் அதிகாரத்திலே சொல்லிவிட்டு தான் அங்கே 18ஆம் அதிகாரத்திலே அந்த பாபிலோனுடைய நியாய திருப்பங்கள் நடக்கிறது நான் பார்க்கிறோம். அடுத்ததாக வெளிப்படுத்த 19ஆம் அதிகாரத்திலே ஆட்டுக்கோட்டையானவரின் திருமண விருந்து ஆவி மற்றும் மாம்சத்தின் திருமணத்தை குறித்து நாம் பார்த்தோம். வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை பார்க்க நாம் சந்தோஷப்பட்டு களி கொண்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவள் மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, அவள் அணிந்திருந்த அந்த வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவன் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்படும் என்று சொன்னான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்றும் என்னுடைய கூட அவன் பேசினான். அந்த ஆட்டுக்குட்டியானுடைய அந்த கல்யாணத்திற்கு நாம் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோமா என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டோம். அடுத்ததாக வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரத்திலே இந்த இரத்த சாட்சிகள் மற்றும் முதல் உயிர்த்தெழுதலின் பங்கு பெறுபவர்கள் யார் என்று நாம் பார்த்தோம். 20ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை பார்க்கிறோம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 20ஆம் அதிகாரத்திலே அந்த 1000 வருஷ அந்த அரசாட்சியை நாம் பார்க்க முடியும். இரத்த சாட்சிகள் மற்றும் முதல் உயிர்த்தலில் பங்கு பெறுவர்கள் யார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமளவு உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். முதலாம் உயிர்த்தலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். இந்த முதலாம் உயிர்த்ததிலே அவரோடு கூட உயிர்த்தெழுந்தவர்கள் கிறிஸ்துவோட கூட பிதாவால கூடவும் இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷங்கள் நாம் அரசால இருக்கிறோம். அதை மறந்து போக வேண்டாம். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று ஆழ்ந்து பார்ப்போம். இப்பொழுது நாம் 21ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். அதிலே முதலாவதாக அந்த புதிய படைப்பு இவ்வளவற்றையும் அவர் செய்துவிட்டு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 20 அதிகாரம் வரைக்கும் எல்லாவற்றையும் அவர் செய்துவிட்டு எல்லா விதமான பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு சத்துருவை அழித்துவிட்டு அந்த 1000 ஆண்டு அரசாட்சி முடிந்த பிறகு அங்கே புதிய வானத்தை அவர் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும்.
21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று இங்கு அங்கே யோவான் பார்க்கிறதை நான் பார்க்கிறோம். இதை தான் வாட் காட் ஸ்போக் த்ரூ ஏசாயான்னு பார்க்கும்போது ஏசாயா 34:4 பார்க்கிறோம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் ஒரு புத்தக சுருளை போல சுருட்டப்பட்டு அவள் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்வது போலவும் அத்திமரத்தின் காயில் உதிர்வது போலவும் உதிர்ந்து விழும். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பிதாவாகி தேவன் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். எப்படி அந்த பூமி அவர் உண்டாக்கின அந்த பூமி புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு சர்வ சேனையும் அவர் அப்படியே அழிக்கப்பட்டு போவோம் என்று பார்க்கிறோம். ஏசாயா 51:6 பார்க்கிறோம். உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக எடுங்கள், கீழே இருக்கிற பூமியும் நோக்கி பாருங்கள், வானம் புகை போல ஒளிந்து போ, பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போ, அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை, என் நீதி அற்று போவதில்லை. நாம் படுகிற பாடுகளுக்கு நாம் கர்த்தரோடு கூட இருக்கும்போது நமக்கு இந்த பாடுகள் உண்டு. இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு அங்கே கொண்டு வருகிறார். அப்படி வருகையிலே மறந்து போக வேண்டாம். ஏசாயா 66:24 பார்க்கிறோம். நான் படைக்க போகிற இந்த புதிய வானமும் இந்த புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறத நான் பார்க்கிறோம். இதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திலே மத்திய 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே சொல்கிறார். வானம் பூமி ஒளிந்து போ, ஆனால் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று அங்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். பேதுரு இதை குறித்து அவங்க சொல்லியிருக்காங்க. நிருபத்தில் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். 10லிருந்து 13 வரை இதை பார்க்க முடியும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போ, பூதங்கள் வெந்து உருகி போ, பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து ஒளிந்து போ. இப்படி இவையெல்லாம் அழிந்து போயிருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தியும் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று இங்கே ஒரு எச்சரிப்பை நாம் பார்க்கிறோம். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இங்கே எச்சரிக்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மீண்டும் அவளோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எல்லாம் எரிந்து உருகி போம். அது வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் இந்த புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று இந்த பேதுரு அதை முடிக்கிறது நான் பார்க்கிறோம். இதை தான் இங்கே யோவான் பார்க்கிறான். இந்த புதிய வானம் அங்கே இறங்கி வருகிறதை பார்க்கிறான். தேவனின் புதிய நகரத்தை குறித்து வேறு என்ன ஏசாயா மூலமாக அவர் என்ன சொல்லியிருக்கார் என்பதை இன்னும் பார்க்க வேண்டுமென்றால் ஏசாயா 65, 17, 18, 19 வசனத்தை பார்க்க முடியும். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டித்தேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை, எல்லாவற்றையும் புதிதாக்குறேன். 18ஆம் வசனம், நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து கலியும் கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை கலிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குலின் சத்தமும் இனி அதில் கேட்கப்படுவதில்லை என்று இந்த புதிய எருசலேமை குறித்து, இந்த புதிய நகரத்தை குறித்து, இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியும் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவர் குறிப்பிடுறதை பார்க்கிறோம். இதே தான் யோவான் இங்கே பார்க்கிறத நான் பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் யோவான் ஆகிய நான் புதிய எருசலேமாகிய அந்த பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர நான் கண்டேன் என்று சொல்கிறான். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தம், ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர் அதிலே வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார் என்று இந்த வெளிப்படுத்த விஷயம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்க முடியும். இதே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசரோடு கூட என்ன சொல்லியிருந்தால் பார்க்கும்போது யோவான் 14ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனம் பக்கம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனத்தில் விசுவாசம் பாருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் பாருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று இங்கே அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறத நான் பார்க்கிறோம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதான் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே சீஷர்களுக்கு அதை குறித்து அவர் சொல்கிறார். அதை தான் அவர் செய்து முடித்து கொண்டு வர இருக்கிறார். இதே தான் எபிரேயரில் நாம் பார்க்க முடியும். நீங்களோ சீயோன் மலையத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம சிரமத்திற்கும் 1000-10,000 தேவர்களோடும் வந்து சேர்ந்தீர்கள் என்று எபிரேயர் ஆக்கியோடு நம்ம சொல்கிறத பார்க்கிறோம். 3வதாக தேவனுடைய அந்த வாசஸ்தலம் இருக்கிற இடம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அது மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தது. வெளிப்படுத்த விஷயம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்,
பரலோகத்திலிருந்து உள்ள பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய கூட தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். 4ஆம் வசனம், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று விளைவினது. 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம், சிங்காசனத்தை வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியம் உண்மையுமானவைகள், இவரை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பமாகவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீருற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று இங்கு அதனுடைய தேவனுடைய அந்த வாசஸ்தலம் இருக்கிற இடத்தை நாம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இதை குறித்தும் ஏசாயா தீர்க்கதரிசி அவருக்கு தேவன் என்ன வெளிப்படுத்தினார் என்றால், ஏசாயா 25:8-9 பார்க்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இதை தான் அவர் குறிப்பிட்டு சொல்லி அதை செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது எல்லாரும் சொல்வார்களாம், 9ஆம் வசனம் பார்க்கிறோம், ஏசாயா 25:9, அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பினால் கலிவுந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் என்று இதாவாகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஏசாயா 25:8-9 சொல்லப்பட்டதை அங்கே நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிற இடத்திலே யாரெல்லாம் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் 21:7 பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விஷயத்தை 21:7, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். யாரெல்லாம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்த விஷயத்தை 21:8 பார்க்கிறோம். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாரணைக்காரர், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற இடங்களிலே பங்கடைவார்கள் என்று இங்கே வெளிப்படுத்த 21:8 நாம் பார்க்க முடியும். யாரெல்லாம் சுதந்திரித்துக் கொள்வார்கள், யாரெல்லாம் அந்த அக்னி கடலிலே எரிகிற அந்த கடலிலே தள்ளப்படுவார்கள் என்பதையும் அவர் கிளியராக இங்கே பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மீண்டும் இந்த உருவாக்கப்பட்ட அந்த புதிய வானம், இந்த புதிய தலைநகரமாக அந்த தேவனின் பெரிய நகரமான அந்த எருசலேம் எப்படி இருந்தது என்பதை 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9லிருந்து 14 வசனங்கள் வரை நாம் இதை பார்க்க முடியும். அந்த நகரம் எப்படி இருந்தது என்பதை குறித்து அதுதான் அந்த கடைசி அந்த போல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த 7 கலச அந்த நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு தூதன் 9ஆம் வசனம் கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, அதுதான் கடைசி ஜட்ஜ்மெண்ட். அது முடிந்த உடனே இது நடக்கிறது. என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பருவத்துமே என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த அந்த எருசலேமாகிய அந்த பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுறந்த இரட்டைக்கல்லை போலவும் பளிங்கில் நாள் வழிய வெற்றிலைக்கல்லை போலவும் இருந்தது. அதுக்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள் என்று ஒவ்வொரு திசையிலும் 3 வாசல்கள் உள்ள அந்த 12 வாசல்கள் அங்கே இருந்தது. அந்த வாசல்கள் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல் மேல் இஸ்ரவேல் சந்ததியாகிய 12 கோத்திரத்தினுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலர் சீஷருடைய 12 நாமங்களும் அங்கே பதிந்திருந்தன. அந்த மதிலுடைய அஸ்திபாரங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த 12 அப்போஸ்தலர் அவருடைய சீஷருடைய நாமங்கள் அங்கே பதிந்திருந்தன. இது எதை குறிக்கிறது? உலகத்தின் எல்லா பகுதியில் இருந்தும் தேவன் கூட்டி சேர்க்கிறார் இந்த புதிய எருசலேமுக்கு. யாரெல்லாம் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் முடிவு பறைந்தும் அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருந்தார்களோ, மறுதலியாமல் நிலைத்திருந்தார்களோ, எல்லாரையும் அங்கே கூட்டி சேர்க்கிறார். 4 பக்கத்தில் ஒவ்வொரு திசையில் 3 கேட் வைத்திருக்கார். 12 கேட் இருக்கிறது. எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார் அந்த புதிய நகரத்திலே. அதுதான் இங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதேபோல் 21, 22, 23 வருஷத்தில் பார்க்கிறோம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாக இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பழுங்கை போல சுத்த பொன்னாக இருந்தது. அதில் தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயமாக இருந்தார். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அங்கே வேண்டுவதில்லை. ஏனென்றால் தேவனுடைய மகிமையே
தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விலக்கு. நாம் பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட நாம் அங்கே இருப்போம். எப்பொழுது அந்த விசுவாசத்திலே முடிவு புரிந்து நான் நினைத்திருக்கும் போது அந்த நிச்சயத்தை தான் இங்கே அவர் காண்பிக்கிறத நான் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த புதிய எருசலேமின் நகரத்தின் குடிமக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? 21 அதிகாரம் 24 27 வரை பார்க்க முடியும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள் அவருடைய ரட்சிப்பிலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். 25ஆம் வசனம், அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதே இல்லை. 26ஆம் வசனம், உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். 27ஆம் வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதிலே பிரவேசிப்பார்கள். இஸ் வெரி கிளியர். தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பேர்களால் எழுதப்படுகிறதோ அவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அந்த புதிய எருசலேமின் குடிமக்களாக நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆகையால் தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிகளினாலோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்கிறான். கலாத்தியருக்கு எழுதும்போது கலாத்தியர் 3:26-29 பார்க்கிறான், எழுதுகிறான், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை செய்யப்பட்ட விசுவாசத்திலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாம் சந்ததியாரையும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரமாகவும் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசுக்கு யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த விதமான ஜனங்களாக இருந்தாலும் சரி, கிரேக்கனோ அடிமையோ யூதனோ சுயாதீனமோ ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலோ அத்தனை பேர்களும் இங்கே இருப்பார்கள். அதை தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர்கள் குறிப்பிட நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த புதிய எருசலேமிலே 22ஆம் அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களிலே அங்கே அந்த நகரத்தின் ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதியை பற்றி நாம் பார்க்க முடியும். 22ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்ள வெளிப்படுத்தின விசேஷம் 22 முதல் 5 வசனங்கள். இன்னும் பளிங்கை போல தெளிவான ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் வந்து புறப்பட்டு வருவதை நான் கண்டேன். தேவன் எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் வந்தது. அது ஒவ்வொரு மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கென்று ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. அங்கே உள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிட பார்க்க. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளிலே இருக்கும். தேவனுடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாய் கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் தேவனோடும் ஆட்டுக்குட்டியானவரோடும் அரசாழ்வார்கள். இவ்வளோ பெரிய மகிமையை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். உங்களுக்காக வாசஸ்தலங்களை நான் ஏற்படுத்த போகிறேன்னு சொன்னார் அல்லவா? இவ்வளோ பெரிய காரியத்தை அவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். இதோ வாசல் படி வந்து தட்டுகிறார். ஒருவரின் சத்தத்தை கேட்டு இருதயத்தை திறந்தால் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவரோடு கூட அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய சமூகத்திலே நாம் அவரோடு கூட அரசாளுகிற பாக்கியத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சபையில் கொடுக்கும் வாக்குறுதி மற்றும் இறுதி எச்சரிக்கை தான் என்ன? காலம் சமீபமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 6, 7, 10, 11 வசனங்கள். Revelation chapter 22 verses 6, 7, 10 and 11. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவரை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு இந்த பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அவர் அனுப்பினார். இதோ 7ஆம் வசனம் பார்க்கும், இதோ சீக்கிரமாக வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான். யாரெல்லாம் இந்த வசனங்களை கை கொள்கிறானோ அவன் பாக்கியவான்.
8ஆம் வசனம் பார்க்குறோம், யோவனாகி நானே இவளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்களோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்று சொன்னான். 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம், பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசி வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. இதை முத்திரை போட வேண்டாம், இதை என் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், என் ஜனங்களுக்கு சொல்லுங்கள், என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்லுங்கள். அநியாயம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கடைசி காலத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ விதமான வாதைகள் வந்தாலும், எவ்வளோ விதமான காரியங்கள் இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பவே இல்லை. நாம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அல்லவா, ஆகையால் தான் சொல்கிற, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடையே கூட வருகிறது. 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். இதுதான் வெளிப்படுத்தும் விஷயம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொன்னார்கள், அதே தான், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். 14ஆம் வசனம், ஜீவபட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவளாவதற்கும் வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் அவருடைய வாசல் வழியாக போவார்கள், அவருடைய கற்பனையின்படி அவருடைய வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் அதில் போக மாட்டார்கள், 15ஆம் வசனம் வெளிப்படுத்தும் விஷயம் 22:15, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பெயர்ப்பார்கள். ஜீவவிருட்ச 14ஆம் வசனத்தை சொல்கிறார், ஜீவவிருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் வாசல் வழியாக நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவள் நிச்சயமாக உள்ள வருவார்கள். ஆனால் யாரும் உள்ளே வர மாட்டாங்க. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் இங்கே புறம்பே இருப்பார்கள். சபைகளிலே 16ஆம் வசனம் பார்க்க, சபையிலே உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாய் நான் என் தூதனை அனுப்பினேன். இதை ஜனங்களுக்கு அவர்கள் சபைகளுக்கு அறிவிப்பதற்காக தான் அவர் அங்கே யோவானுக்கு எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளியான நட்சத்திரமாக இருக்கிறேன் என்றார். 17ஆம் வசனம், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், வாங்கிக் கொள்ளக்கடவன். நாம் இந்த பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இங்கு முடிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஃபைனல் வார்னிங், இறுதி எச்சரிக்கை என்ன? வெளிப்படுத்தும் விஷயம் 22:18-19, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசி வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவர்களோடு கூட எதையால் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எதிர்க்கிற வாதிகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாலும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். த ஃபைனல் வார்னிங், எஸ் ஜீசஸ் இஸ் கமிங், ஜீசஸ் இஸ் கமிங். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20-21 இவ்வாறாக முடிக்கிறார், இவளை சாட்சியாக அழைக்கிறவர் மெய்யாவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்றார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று அந்த ரெவலேஷனை 22ஆம் அதிகாரத்தை அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இன்று நம்மிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த புதிய எருசலேம் நகரத்தின் குடிமக்கள் ஆகுவதற்கு, சிட்டிசன் ஆகுவதற்கு தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? யோவான் 17:3 பார்க்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அது நித்திய ஜீவன் என்றால் ஒரே மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி அந்த அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இன்று அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? வாட் வி ஷுட் டூ. பேதுருக்கு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-16 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பேதுரு இங்கு தன்னுடைய 2ஆம் நிருபத்திலே குறிப்பிட பார்க்கிறோம். மகிமையும் கனமும் அழியாமையும் உடைய தேவனின் அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் தேடியவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த பேதுரு என்ன சொல்கிறார்? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும்
தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 7 காரியங்களை இங்கே சொல்லியிருந்தோம் பார்க்கிறோம். தேவன் மேல் உள்ள விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது, அதோடு கூட தைரியத்தையும், தைரியத்தோடு கூட ஞானத்தையும், ஞானத்தோடு கூட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பெரும் பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளங்கள். ஆட் 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 என்று நீங்கள் பார்க்க முடியும் இங்கிலீஷ் பைபிளில். ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணிக்கிட்டே போங்க உங்களோட வாழ்க்கையில். இந்த விசுவாச ஓட்டத்திலே நீங்கள் விசுவாசித்தீர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி சொந்தராஜராக ஏற்றுக்கொண்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிற சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு படியாக ஒவ்வொன்றாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறீங்களா சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா? அந்த விசுவாசம் எப்படி இருக்கு, விசுவாச ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அதை தான் இங்கே பேதுரு இவ்வாறாக சொல்கிறார். 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். இந்த 7 காரியங்கள் இந்த விசுவாச ஓட்டத்திலே, நமக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த விசுவாச ஓட்டத்திலே இந்த 7 காரியங்கள் உங்களிலிருந்து உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. யோவான் 17:3 பார்த்தோம்ல, ஒன்றான மேய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவும் அறிவதே நித்திய ஜீவன். இங்கே 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். ஒவ்வொரு நாளும் இந்த 7 காரியங்களுடைய வாழ்க்கையிலே பெருகிறதா பாருங்கள். கூட்டி வழங்குங்கள், அன்பை கூட்டி வழங்குங்கள், இச்சை அடக்கத்தோடு இருங்க. தேவ பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று ஆராய்ந்து பாருங்கள். பொறுமையை காத்துக்கொள்ளுங்கள். அதுதான் 8ஆம் வசனத்தில் முடிக்கிறார். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. யுவர் த்ரூ விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று ஆராய்ந்து பாருங்கள். 9ஆம் வசனம் பார்க்கிறார், இவைகள் இல்லாதவன் எவனோ. இந்த விசுவாச ஓட்டத்திலே நீங்கள் இந்த 7 காரியங்களை நீங்கள் ஆட் பண்ணாமலே இருந்தீங்கன்னா, இவைகள் இல்லாதவர்களோ எவனோ முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். மீண்டும் பாவத்தை ஏன் விழுகிறோம்? விசுவாசித்தோம், இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், ஏன் மீண்டும் பாவத்தை விழுகிறோம்? ஏனென்றால் இந்த 7 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. இந்த 7 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூட்டவில்லை. நாம் கூட்டியிருந்தோமானால், ஒவ்வொரு நாளும் இதை நாம் யோசித்து நாம் கூட்டியிருந்தோமானால் நம்மை கனியற்றவளாக இது இருக்க விடாது. 10ஆம் வசனம் சொல்கிறார், ஆகையா சகோதரரே உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இந்த விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. 11ஆம் வசனம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் என்று, அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று இங்கே பரிசுத்த பேதுரு இங்கே தன்னுடைய நிருபத்தில் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே, இந்த நித்திய ஜீவனை அடைவதற்கான இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் என்ன செய்கிறோம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த 7 காரியங்களை விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இதை குறைவுபடாமல் கூட்டி வழங்குங்கள். உங்களை நேசிப்பது போல பிறரை நேசியுங்கள். கடைசி வரைக்கும் இந்த அன்பு தான், அவர் சொல்லுறதெல்லாம் அன்பு தான். கடைசி அதுதான் சொல்கிறார். இவ்வளவு நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் நாட் ஃபால். மீண்டும் அந்த கண் சொருகி போன குடனை போல மீதும் பாவத்தை விழ மாட்டீர்கள் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே பேதுரு மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இதை செய்தோம் என்றால் முடிக்கிறார் 11ஆம் வசனம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். தேவன் உங்களுக்கு கொடுப்பார். செய்து பாருங்கள். கண்களை மூலமா கர்த்தாவே நம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. கடைசி காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா.
இதில் எழுதப்பட்டவைகளை ஒன்றும் மறைக்காத பிள்ளைகளுக்கு சொல்லுன்னு சொன்னீங்கப்பா. உங்களுடைய வரியை கொடுத்து கர்த்தாவே நாங்கள் ஆழமாக அறிந்து கொள்கிற பாக்கியத்தை கிருபை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. நன்றி ராஜா. சிங்காசனத்தின் ஏற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். ஆம் கர்த்தாவே, இந்த புதிய எருசலேமில் கர்த்தாவே நாங்கள் பொங்குள்ளவர்களாக ஆகுவதற்கு அப்பா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ராஜா. கிருபையாக ரட்சித்தீங்கப்பா. எங்களுக்கு கிரியனால் அல்லப்பா, கிருபையினால் எங்களை ரட்சித்தீங்க. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக கர்த்தாவே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க ராஜா. தெரிந்து கொள்வதையும் அந்த அழைப்பையும் கர்த்தாவே நாங்கள் உணர்ந்தவளாக ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. பேதுரு சொன்னது போல கர்த்தாவே நாங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்க கிருபை தாங்கப்பா. விசுவாசத்தோடைய கர்த்தாவே தைரியத்தோடைய ஞானத்தையும் அப்போ அந்த ஞானத்தோடைய இச்சை அடக்கத்தோடைய பொறுமையோடைய கர்த்தாவே தேவ பக்தியையும் சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இந்த கிருபையாக கிடைத்த ரட்சிப்பில்லை, இந்த பரிசுத்தத்தினால் கழுவப்பட்ட நிலைமையிலே இந்த 7 காரியங்களை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து கடைசி மட்டும் கர்த்தாவே இந்த விசுவாச ஓட கிருபை தாங்க ராஜா. உடைய வருகையை கொடுத்து கர்த்தாவே இன்னும் அதிகமாக தியானிக்க கிருபை பாக்கியத்தை கொடுங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்க அந்த நித்திய ஆனந்தத்திலே அந்த புதிய எருசலேமிலே குடிமக்கள் ஆகுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களை தயார்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆவியானவரை எங்களோடு கூட ஈடுபடுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை கிறிஸ்துவை போல மாற்றுங்க ராஜா. கிறிஸ்துவின் சிந்தைய உடையவளாக வாழ கிருபை தாங்க ராஜா. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை எங்களை ஒப்படைக்கும். துதி கனமயம் எல்லாவற்றையும் சேர்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே.